வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தினுடைய தீய சக்தியாக விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும், அன்புடன் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு 20 ஆண்டு காலம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியை இருளில் ஆழ்த்திய காங்கிரஸ் கூட்டத்தை ஓடோட விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களுடைய பொற்பாத மலர்களை தொட்டு வணங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்வினை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மரியாதைக்குரிய அன்பண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் கோகுமார் அவர்களே, இந்த நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் சிவசெல்வராஜன் அவர்களே, ஆர்ஜேகே திலக் அவர்களே, அசோக்குமார் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, ஆண்ட்ரோஸ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், இப்படி பல்வேறு சட்ட சிக்கல்களை உருவாக்கியுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்கு மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் அன்பன் எடப்பாடி அவருடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்ட திட்டங்களையும் எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களுடைய பொற்பாத மலர்களை தொட்டு வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். இப்போது இந்த திறந்த வாகன பிரச்சாரத்தினை துவக்கி வைத்து நம்மிடத்திலே உரையாற்றுவார்கள் நம்முடைய இந்த மண்ணினுடைய மைந்தன் குமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி நாயகன் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். எல்லாம் அல்ல கண்ணபிரானுடைய பாதங்களை வணங்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றே தீர வேண்டும், தமிழகத்திலே ஏற்பட இருக்கின்ற ஆட்சி மாற்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், தமிழகத்தினுடைய தலையெழுத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றுகின்ற வகையில் இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தற்போது துவக்கப்பட இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற இந்த யாத்திரைக்கு தலைமையேற்று இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கோபகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பச்சைமால் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர்கள் சிவராஜன் அவர்களே, அசோக்குமார் அவர்களே, ஆர்ஜேகே திலக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கேற்க இருக்கின்ற என் அன்பிற்குரிய சொந்தங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறுகின்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மட்டும் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள்.
தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் நிறைந்த, காட்டு தர்பார் நிறைந்த ஒரு அரசாங்கத்தை மாற்றி மக்களை நிம்மதியாக வாழச் செய்வதற்கான ஒரு தேர்தல் இந்த தேர்தல். இது நம் ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் ஒவ்வொரும் எடுக்கக்கூடிய முடிவுகள் 8 கோடி தமிழர்கள் வாழ்கின்ற தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்ற இருக்கக்கூடிய தேர்தல். எனவே இந்த தேர்தலில் நம்முடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றம் கருதி, குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி, நான் எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த அரசியல் கட்சியாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த தேர்தல் என் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற தேர்தல் என்கின்ற முடிவோடு கூட தாமரை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும். இங்கே வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி சிவகுமார் அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள் வெற்றி பெற்று செயல் திறன் மிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த சட்டமன்ற தொகுதியிலே விளங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குளச்சல்ல இதுக்கு முன்னாடி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். பாலியல் நச்சு பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இதே போல பல தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதிமுக இருந்திருக்காங்க, ஜனதா கட்சியில் எல்லா தலைவர்களும் இருந்திருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்திலே அவர்களுடைய திறமைக்கு தக்கபடி இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் 3 முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி ஏதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட் விஷயத்தை இந்த தொகுதிக்காக கொண்டு வந்திருக்கின்றார். ஒவ்வொரு தேர்தலிலும் வருவார், வாக்குகளை பெறுவார், வெற்றி பெறுவார், போய்விடுவார். அது பின்னாடி உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்ததா? எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. அதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த குளச்சல் தொகுதி என்னை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே முதல் தொகுதியாக வளர்ச்சி பெற்ற விகிதத்திலே வர வேண்டிய ஒரு தொகுதி இந்த குளச்சல் தொகுதி. அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது. வெளிப்படையாக சொல்ல போனால் அந்த அளவுக்கு நாகர்கோவில் இல்லை, மார்த்தாண்டம் இல்லை. அவ்வளவு பொட்டன்ஷியல், அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய தொகுதி இந்த குளச்சல் தொகுதி. அப்படிப்பட்ட பொக்கிஷமான இந்த குளச்சல் தொகுதியை ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக அழித்திருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் யாரு? அவங்களுடைய பின்னணி என்ன? அவங்க குடும்ப பின்னணி எல்லாம் கேட்கல. காங்கிரசிலே அவருடைய பின்னணி என்ன? கடந்த முறை அவர்கள் எங்கே வெற்றி பெற்று எங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள்? அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே இந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் இந்த தொகுதியிலே இருப்பார்கள்? பிரின்ஸாவது இங்க வெற்றி பெற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பகுதியிலே தன்னுடைய வீட்டை வைத்துக் கொண்டு அங்கு இருப்பார். 3 முறை எம்எல்ஏ ஆக இருந்த பிரின்ஸ் அவர்கள் இங்கே வெற்றி பெற்று இந்த தொகுதி மக்களுக்கு காட்சி தர மாட்டார். மாறாக